பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இது நடந்திருக்கே தவிர இது வேற உள்நோக்கம் கிடையாதுன்றாங்க. என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்தை மீறி நடந்திருக்கு. சட்ட விரோதம்னு என்னங்க அதிகாரம்? நீ செஞ்சது அரசியல் சாசன சட்ட விரோதம் டிக்ளேர் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன அது விரோதம்? உனக்கு என்ன உரிமை இருக்கு? யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். எனி இது ஜட்ஜ்மெண்ட் எனி ஜட்ஜ்மெண்ட் பாஸ்டு பை ஆர்டிகல் 142 இஸ் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா யாரு? ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் பிரசிடென்ட். It is binding on president. It is binding on prime minister. It is binding on council of ministers. It is binding on the advocate general. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 142 கொடுத்துருக்கான்னு என்ன அர்த்தம்? சட்ட விரோதம் பண்ணியிருக்க நீ. அந்த சட்ட விரோதத்தை நீ ஆதரிச்சிருக்க அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் வந்து அரசியல் சாசன சட்ட விரோதத்துக்கு எதிராக செயல்படலாமா? அரசியல் சாசன சட்டத்தை காப்பவர் தான் பிரசிடென்ட். அரசியல் சாசன சட்டத்தை அப்ஹோல்டு பண்றவர் தான் பிரசிடென்ட். இல்ல அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல இந்த ஒரு நடவடிக்கையை முர்மு மூலமா வந்து செய்ய துடிப்பாங்க பாஜக. அதான் அவங்களால வேற ரெவியூ பெட்டிஷன் போட்டு போக முடியாது. போனாங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமா நம்ம வந்து ஒரு வாங்கி தப்பிச்சிடலாமா? 142ல நீங்க சட்டம் இயற்றுவதற்கு எதுக்கெல்லாம் நீங்க ஏற்ற முடியும், எதுக்கெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு கேட்குறாங்க பிரசிடென்ட். ஒன் ஆஃப் த கேள்வி. சரியா? டைம் ஃப்ரேம் எப்படி நீங்க செட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நீ வந்து as soon as possible, as late as possible, as long as possible, as long as possible, indefinitely. நம்மளோட காலேஜில் படிக்கும்போது கூட இன்டெஃபினெட்லி காலேஜ் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கால வரைமுறை க்ளோஸ்டுன்னு. அது மாதிரி அப்போ தப்பாக மீன் பண்ணால் அப்போ உங்களை கொஸ்டின் பண்ணுறது யார்? அதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கு அரசியல் சாசன சட்டம். அதுக்கு தானே அண்ணல் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு அங்கங்கே செக் வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்காரு செக்? பாராளுமன்றம் தவறு செய்தால் நீதிமன்றம் செக்கு, நீதிமன்றம் தவறு செய்தால் பாராளுமன்றம் செக்கு. நீங்கள் 2 பேரும் தவறு செய்தால் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் 3 பேரும் சேர்ந்து தவறு செஞ்சால் மீடியா இருக்குது. இந்த 4 பேருக்கு சேர்ந்து அரசியல் சாசன சட்டம் தான் உச்சபட்ச அதிகாரம். எங்க நீங்கள் முடிஞ்சா பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தானே போட்டீங்க. ஆர்டிகல் 142 நீக்குங்களேன். உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது. 142 நீக்கி பாருங்கள், நிற்கிதான்னு பார்ப்போம். ஆர்டிகல் 142 நீக்கிருங்க. எது கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் கேள்வி கேட்குறீங்க? 142 உங்களால் நீக்க முடியுமா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை 142 நீக்கினா ஒட்டுமொத்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படும், அதனுடைய விளிமியங்கள் பாதிக்கப்படும். அப்போனா சுப்ரீம் கோர்ட் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, உங்களால் பண்ண முடியாது. பண்ணி பாருங்களேன். மோடி கவர்மெண்ட் தானே, பவர்ஃபுல் கவர்மெண்ட் தானே, பண்ணுங்களேன் பார்ப்போம். 142 நீக்கி பாருங்களேன்.